உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். 1 யோவான் புஸ்தகத்திலே, அதாவது யோவான் இயேசு கிறிஸ்துவோடைய சீஷன், இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன். மற்ற சீஷர்கள் எல்லாரும் அந்த தேசத்து அதிகாரிகளாலே கொலை செய்யப்பட்டு மரித்தார்கள். யோவான் மாத்திரம் எப்படி மரித்தார் என்று சொல்லப்படவில்லை. கடைசி காலங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் பொதுவான ஒரு நம்பிக்கை, இந்த யோவான் சாதாரண மரணத்தை சந்தித்தார் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி நினைக்க தோன்றுகிறது. அவர் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன். இவர் இயேசுக்கிட்ட அன்பாக இருந்தார்னு அர்த்தமாக சொல்லியிருக்கா, அல்லது இயேசு இவரத்தில் அன்பாக இருந்தாருங்கிறத சொல்லியிருக்கா? அதாவது நம்மெல்லாம் சொல்கிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கிறோம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எவ்வளவு அன்பாக இருக்கிறாருன்னு நம்ம அதுக்கு தெரியலை. தேவன் அன்பாகவே இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார், நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அப்படின்னா அவர் ஏதோ செஞ்சிருவார், அல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்ம இருதயம் சொல்லிடுறோம். ஆனால் நம்ம கேட்பாரா கேட்க மாட்டாரா, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த சந்தேகம் இருக்கிறதுனால தான் அவிசுவாசம் வந்துடுது. சந்தேகத்தை தான் அவிசுவாசம்னு சொல்லுது, அவிசுவாசம் சந்தேகமாக வெளிப்படுது. அப்படி தேவனுடைய அன்பை உணர்ந்து பார்த்தா அவர் நிச்சயம் எனக்கு கொடுப்பாருன்னு தெரியும், அது விசுவாசமாக மாறிடும். நம்ம என்ன விட, நான் உம்மிடத்தில் அன்பாக இருக்கிறேன், உயிரையும் கொடுக்க ரெடியாக இருக்கேன். பேதுரு சொன்னான் உயிரை கூட கொடுப்பேன்னு சொன்னான். ஆனால் கடைசியில் கதை மாறி போச்சு. இது பேதுரு தான் அந்த அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் ஒரு லீடராக இருந்த ஆள், உண்மைதான். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் இந்த யோவான் ஒரு விசேஷமான ஆளாக இருக்கிறத பார்க்குறீங்க. இந்த யோவானும் இந்த யோவானுடைய சகோதரன் யாக்கோபும் தான் இடிமுழக்க பிரசங்கியார்கள் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கின ஆளுங்க. இவங்க தான் போய் சமாரியர் உங்களை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க, வானத்திலேருந்து அக்கினி இறக்கி விடவா அப்படின்லாம் கேட்டாங்க. அப்படி அந்த கூட்டத்தில் அதில் ஒரு ஆளான இந்த யோவான் கர்த்தரை நேசித்தான்ங்கிறது வேற, இயேசு அவனை நேசித்தார் அப்படின்னு போட்டிருக்கேன். அதை நம்ம கவனிக்கணும். அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார்னு தெரிஞ்சால் அவர் நான் கேட்டதை கொடுத்துருவார்னு நமக்கு தெரியும். அதுக்கு பேர் விசுவாசம். ஆனால் அவருடைய அன்பில் நமக்கு டவுட் வர்றப்ப நம்ம கேட்டோம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டேங்களான்னு சொல்லி அது டவுட் வர்றதுனால அது அவிசுவாசமாக மாறிடுது. இன்றைக்கும் இங்கே தான் அந்த பிரச்சனை. அதாவது நாம் அன்பு கூறலையா, அன்பு கூறுறோம். ஆனால் அவர் எவ்வளவு அன்பு கூர்ந்தார்னு நமக்கு விளங்காததுனால, அவர் அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறத விளங்காததுனால அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாங்கிற கேள்வியோட இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ரொம்ப தப்பு நடக்குது. நாமும் கூட இந்த யோவானை போல இயேசு இவனிடத்தில் எவ்வளவு அன்பாக இருந்தார் என்று அறிந்து உணர்ந்திருக்கிற மனுஷனாக இருந்தானே, அதுபோல் நாமும் இயேசுவின் அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று உணர்ந்து பார்க்கிற இருதயத்தை உடையவர்களாக இருப்போமாக. அதாவது இயேசு அந்த யோவான் 17வது அதிகாரத்தில் ஜெபம் பண்ணும்போது, நீர் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறது போல இந்த சீஷர்களாகிய இவரிடத்தில் அன்பாக இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யுங்கிறார். இயேசுவை பற்றி கர்த்தர் சொல்லும்போது, இதோ என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்ன அதே நேசம், அந்த பிரியம் நம்மக்கிட்ட இருக்கிறது என்பதை நாம் உணராதபடியினால்தான் பிரச்சனை. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சு கரெக்டாக செய்கிறோமா இல்லையாங்கிறதெல்லாம் விட்டுப்போட்டு கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, கற்பனையின் பொருள் என்னவெனில், இது 1 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்தில் இப்படி இருக்குது. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அன்பே, அன்பினாலே உண்டாகிற விசுவாசம்னு வருது. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு. அப்போ மாயமில்லாத அன்பு, அந்த மாயமில்லாத அன்பு இருக்கிறப்ப தான் அங்கே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், செவி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மேல் விசுவாசமாக இருக்க முடிகிறது. விசுவாசத்தை அது வளர்க்கிறது. அப்புறம் கலாத்தியரில் ஒரு வசனம், அதையும் கூட நான் வாசித்து காமிச்சிட்றேன். கலாத்தியர் 5ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம். கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. என்னது? கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அப்புறம் எது உதவுமா? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்போ அந்த வெறும் விசுவாசம் இல்லை, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம், அன்பினால் உண்டாகிற விசுவாசம், அந்த விசுவாசம் கிரியை செய்கிற விசுவாசம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லி யாக்கோபிலே வாசிக்கிறீங்க நீங்கள். இங்கே என்ன பண்ணுறாரு? இந்த 3 விஷயம் வருதுங்கிறாரு. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அங்கே யோவான் இந்த காரியங்களை ரொம்ப நல்லா சொல்லிட்டு வர்றாரு. இதை நம்ம நல்லா கவனிப்போமாக. ஏன் இதை சொல்ல வர்றோம்? யோவான் இயேசுவுக்கு அன்பான சீஷன்னு சொல்லப்பட்டதுனால, அந்த இயேசுவுக்கு அன்பான சீஷன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் இதுதான் இப்போ நான் சொன்னது தான். அதை புரிந்து கொள்வோமாக. அதில் என்ன விசேஷம், நமக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டால், நம்ம கர்த்தர்ட்ட நான் அன்பு கூறுறேன், நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படி சொல்லுவோம். ஆனால் அவர் உயிரே கொடுத்து அன்பு கூர்ந்தாருங்கிறத நம்ம உணரலை. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எப்படி சிலுவையில் போய் தன் ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நம்மக்கிட்ட ஒவ்வொரு தனி மனிதன்ட்டையும் பர்சனலாக இவ்வளவு அன்பு கூர்ந்திருந்தாருங்கிறத நம்ம உணராததுனால அவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, செய்வாரோ செய்ய மாட்டாரோ, நம்ம ஜெபத்தை கேட்பாரோ கேட்க மாட்டாரோ, ஜெபம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பதில் வருமானா டவுட்டில் ஜெபம் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லி நிறுத்துகிறோம். அங்கே என்னமோ ஒரு தப்பு இருக்கிறது. அதனால் இந்த வார்த்தை இயேசுவுக்கு அன்பான சீஷன், இயேசுவிடத்தில் அன்பான சீஷன்னு சொல்லலை, இயேசுவுக்கு அன்பான சீஷன், இயேசுவுக்கு அன்பான சீஷன், அவருக்கு இவன் அன்பான சீஷன். அவ்வளவா அன்பு கூர்ந்துரு, மற்ற எல்லார காட்டிலையும் வந்துட்டு அதிகமாக அன்பு கூர்ந்தாரணும். இயேசுவுக்கு அன்பான சீஷன் அப்படி பேர் வாங்கின ஆள் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் 3 நிரூபங்களை இங்கே எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, தேவன் ஒளியாகவே இருக்கிறார், தேவன் ஜீவனாக இருக்கிறார், தேவன் நல்லவராக இருக்கிறார்னு அங்கே வரும். அதை இந்த இடத்துல பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, யோவானுடைய காலத்திலேயே தவறான போதனைகள் உள்ளே நுழைஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு பவுல் எழும்பி கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் என்ன மறுபடி விசுவாசத்தை விட்டு கிரியைக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ பவுலோடைய காலத்தில் தவறான போதனைகள் சபைக்குள்ளே வந்திருந்தது, அது நமக்கு விளங்குது. ஆனால் யோவான் மரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நிருபங்கள் எழுதப்படும் போதே அங்கே தவறான போதனைகள் வந்து விட்டது. அதில் முக்கியமானது என்னன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து சரீரத்தில் வரலை. ஒருவேளை அவர் சரீரத்தில் வந்திருந்தால் சரீரத்திலிருந்து யார் பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? அப்போ சரீரத்தில் வந்த எந்த ஒரு மனுஷனும் எவ்வளோ தான் சுத்தமாக இருந்தால் கூட கடவுள் இருக்கிற மாதிரி பரிசுத்தமாக இருக்க முடியாது அப்படின்னு அவன் ஒருத்தன் சொல்லிவிட்டான். அதை அநேகர் கேட்டு, ஆமாம்மா உலகத்தில் தானே இருக்கிறான், மனுஷன்னா பலவீனம் தானே, சரீரத்தில் தானே இருக்கிறான், அப்போ சில குறைவுகள் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான பொய் சபைகளுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருச்சு. அந்த பொய்யையும் களையெடுப்பதற்காக
இங்கே யோவான் எழுதுகிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து யோவான் வந்து ரொம்ப மேன்மை பாராட்டுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், யாரும் பெருமைப்படக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் மேன்மை பாராட்டலாம். எதுக்கு மேன்மை பாராட்டலாம்? இவரே தேவன் என்று அறிந்திருக்கிறது நிமித்தம் ஒருவன் மேன்மை பாராட்டலாம் அப்படியெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு. அதுபோல் இந்த யோவான் எதில் மேன்மை பாராட்டினார்னு இங்கே வருது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. யோவான் சொல்கிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. சரி, இப்போ இந்த உலகத்தாருடைய ஐக்கியமெல்லாம் எங்கே இருக்குது? உலகத்தாரெலாம் அவங்கவுங்க எந்த தெய்வ வழிபாட்டில் இருக்காங்களோ அங்கங்கே அந்த தெய்வங்களோட ஐக்கியமாக இருக்கிறார்கள். நீங்களோ இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு தேவனோட கூட ஐக்கியம் உள்ளவர்களாய், அதுவும் அடிக்கடி கர்த்தருடைய கம்யூனியன், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்று அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து அதில் புசித்து பானம் பண்ணி அதை செய்து, இப்படியே நாங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் காட்டுறீங்க. அது என்ன காட்டுறீங்க? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது என்று நீங்கள் இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறதுனாலே காட்டுகிறீர்கள். மற்ற உலகத்தார் அவரவர்கள் வழிபடுகிற அந்த தெய்வங்களோட ஐக்கியமாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கு அங்கே அவர்கள் பலியிட்ட அந்த பலிகளை புசிக்கிறார்கள். இங்கே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு நமக்காக பலியிடப்பட்டதுனாலே அந்த பலி, அந்த மாம்சம், அந்த ரத்தம், அதில் நாம் பங்கு பெற்று, கம்யூனியன்னா அதானே கர்த்தருடைய பந்தின்னா, அப்போ அதில் பங்கு பெற்று எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது என்று நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அருமையான விஷயம் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம இந்த 1 யோவான் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை கவனி. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன சொல்கிறாரு? ஆதி முதல் இருந்தது. முதல்ல பிதா தாங்க இருந்தார், அதுக்கப்புறம் தான் இயேசு வந்தார். ஆதி முதல்னு போட்டிருக்கு, அப்படியே பேசாமல் இருக்க வேண்டியதுதான். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஆதி முதல் இருக்கிறார்கள். அந்த பிதாவாகிய தேவன் தான் தேவன், இயேசு குமாரன், பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறவர். அது நமக்கு விளங்குது. உலகத் தோற்றத்துக்கு முன்னே இயேசுவானவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்தார். ஆனால் கொலோசையர் 1:16 வாசிங்கன்னா, இயேசுவானவர் பிதாவோடு கூட சேர்ந்து சகலத்தையும் சிருஷ்டித்தார். சகலத்தையும் இயேசுவுக்காக பிதாவாகிய தேவனும் சேர்ந்து சிருஷ்டித்தார். கடைசியில் என்னென்னு கேட்டால், சகலமும் பிதாவாகிய தேவனே சகலத்திலும் சகலமாக இருப்பதற்கு இயேசு தாமே தம்மை பிதாவுக்கு ஒப்பு கொடுப்பார், ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார் அப்படின்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்க. அப்போ இது ஒரு காரியத்தை நமக்கு விளங்க பண்ணுகிறது. இயேசுவானவர் ஆதி முதல் இருந்தவர். ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில் பிறந்தாருங்க, அப்புறம் தான் இயேசுனார் இருக்கிறாரு? இல்லை, இயேசுவானவர் ஆதி முதல் இருந்தவர். பிலிப்பியர் 2வது அதிகாரம் எடுத்து வாசிங்கன்னா, அவர் ஆதி முதல் இருந்தவர். இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக பூமியிலே மனுஷராக வருகிறார். அவரை பற்றி எழுதியிருக்கு, அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்னு போட்டிருக்கு. இதை வேணா வாசித்து காட்டுறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானோர் உடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும்
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு தந்தருளினார்கிறது பிதா தான் கொடுத்தாருன்னு இருக்குது. எஸ், அது மாத்திரமல்ல, அவர் இயேசுவானவர் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். இந்த தாழ்மை இருக்கிறதே, அந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் இயேசுவோடைய வாழ்க்கையில் பெரிய வேலை செஞ்சுருக்கு. அவர் இந்த பூமியில் இந்த நாட்களிலே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தனக்கு உண்டாயிருந்த பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு தாம் குமாரனாக இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பிறகு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் ரட்சிப்பை உண்டாக்கும்படி அந்த ரட்சகராக மாறினார் அப்படின்னு வாசிக்கிறோம் எபிரேயர் 5வது அதிகாரத்தில். அதிசயமான காரியங்கள். கொஞ்சம் அதை பற்றி யோசித்து இப்படியா அப்படியா என்று நீங்கள் விசாரித்து யோசித்து சொல்கிறாரே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்குறவைகளும் அவைகளே அப்படி சொன்னார். அப்போ ஆராய்ந்து பார்த்தா அதெல்லாம் விளங்கும். அப்போ இயேசுவானவர் ஆதி முதல் இருந்தவர், இங்கே பூமியிலே வந்தவர், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, அது ஆதி முதல் இருந்தவர், பிதாவாகிய தேவனோடு சேர்ந்து சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். ஆனாலும் பிதாவுக்கு எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிந்திருந்து கீழ்ப்படிதலே பூரணரான பின்புன்னு இருக்கே, அது அற்புதம். ஓகே, இங்கே நம்ம 1 யோவானுக்கு வர்றோம். அதை வாசிக்கிறேன். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும், யோவான் சொல்கிறார், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், எங்கள் கண்களினாலே கண்டதும், இயேசுவை பார்த்தேன்னு சொல்கிறார், நாங்கள் நோக்கி பார்த்ததும். கண்ணில் கண்டா பத்தாதான்னா இவர் தான் அவரா? இவர் தான் அந்த மேசியாவா? இந்த இயேசுனார் தான் அந்த மேசியாவா? பழைய ஏற்பாட்டில் அவ்வளோ இடத்துல தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மேசியா இவர் தானா அப்படின்னு நோக்கி பார்த்த அதை சொல்கிறார். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். பார்த்ததெல்லாம் சரி, கையால் தொட்டெல்லாம் பார்த்தோம். இவர் சரீரத்தில் இருக்கிறாரா, இல்லை ஆவியாக இருக்கிறாரா? சரீரம் இருக்கிற மாதிரி தோற்றம் மட்டும்தானா, இல்லை சரீரத்தில் மாம்சத்தில் இருக்கிறாரா? சொல்கிறான் பாருங்க பின்னாடியே, மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவி எதுவோ அதுதான் தேவனால் உண்டானது அப்படின்னு இப்போ யோவான் எழுதுகிறப்ப நமக்கு புரியுது. தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு தம்மைத்தாமே சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் ஒரு காலம் மறிக்க மாட்டான் அப்படின்றாரு. இவருடைய சரீரத்தை எப்படி சாப்பிட்றது, ரத்தத்தை எப்படி குடிக்கிறதுன்னு இது கடினமான உபதேசம்னு ஓடிப்பிட்டாங்க. ஆனால் நமக்கு இப்போ விளங்கிருச்சு, கர்த்தருடைய பந்தியில் அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் வருதுன்னா ஓஹோ சரி அப்படின்னு நமக்கு அங்கீகரிக்க முடிகிறது. ஆனால் அன்னைக்கு அவர் சொன்னப்போ ஐயோ இவருடைய மாம்சத்தை எப்படி சாப்பிட்றது? இந்த ஜீவ வார்த்தை அவர் கைகளினால் தொடத்தக்கதாக மாம்சமாக இருந்தாருங்கிறது ஒன்று. அவர் ஜீவ வார்த்தை, ஜீவ அப்பம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி பூமியில் இயேசுவாக நமக்கு வந்தார். அப்போ அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை தான் மாம்சமாய் யோவான் தொட்டு பார்த்துருக்கேன். நம்மளை மாதிரி சரீரம் இருக்குது. அதனால தான் இவ்வளோ எழுதுகிறான், நாங்கள் ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினால் கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினால் தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த ஒரு வசனத்தில் யோவான் எவ்வளோ பெரிய விவரங்களை சொல்லி வச்சுருக்கிறாரு பார்த்தீங்களா?
அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்திலிருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்தில் இருந்தது எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்திய ஜீவன். யோவான் சுவிசேஷத்தில் அதிகாரத்தில் வாசிக்கிறப்ப, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்று அவராலே எல்லாம் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது. இங்கே பாருங்கள், அந்த இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. இங்கே ஜீவ வார்த்தைன்னு சொல்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அப்புறம் யோவான் சுவிசேஷத்திலேயே 10வது வசனத்தில், இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, 9வது வசனம் நினைக்கிறேன், அந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த யோவான் இந்த விவரங்கள் எழுதுகிறாரு. இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன், அதாவது தேவனுடைய அன்பை ருசி பார்த்த யோவான், அப்போ அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிந்து உணர்ந்து பார்த்து எழுதுகிறாரு. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, இயேசுக்குள்ளே இருந்த குமாரனாக இருந்த இயேசுக்குள்ளே இருந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு. பிதாவிட்ட இருந்த ஜீவன் இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுச்சு, அதை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ யோவான் வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை பற்றி நல்லா அறிஞ்ச ஒரு ஆள். பிதாவாகிய தேவன் தான் பிதா, அவருக்கு சமமாக இருக்கிற ஒருவரை அவர் ஏற்படுத்தியிருந்தார். அது எழுதியிருக்கு, தேவனுக்கு பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின ஒரு பொருளாக எண்ணாமல் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால் சமமாக இருக்கிற ஒருத்தர், பிதாவாகிய தேவனுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒருவர். ஆனால் எதில் குறைவு, எதில் வித்தியாசம்? எதில் குறைவுங்கிறத விட எதில் வித்தியாசம்? இந்த இயேசுவானவர் பிதாவாகிய தேவனுக்கு சகலத்திலும் கீழ்ப்படிந்திருப்பார், சதா காலமும் கீழ்ப்படிந்திருப்பார் அப்படின்னு நீங்கள் 1 கொரிந்தியர் 15 எல்லாம் வாசிக்கிறீங்க. அப்போ இவர் கீழ்ப்படிந்திருப்பார். பிரச்சனை என்னன்னு பாருங்கள். சிலர் சொல்லுவாங்க, கடவுளுக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்று என்னன்னு கேட்டால் இன்னொரு கடவுளை உண்டாக்குறது. இன்னொரு கடவுளை உண்டாக்கிட்டால் குடும்பிப்பிடி சண்டை வந்துடும் 2 பேருக்குள்ள, நீயா நானான்னு. அப்படி ஆகக்கூடாது. ஆனால் இவர் அப்படி செஞ்சுருக்கிறார். இந்த தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். தம்மை போலவே அவருடைய சாயல் ரூபத்தில் மனுஷனை ஆதாம் உண்டாக்குனதெல்லாம் சரிங்க. ஆனால் இயேசு அங்கே எப்படி வந்திருக்கிறாருன்னா, தம்மை போலவே தேவனை போலவே இன்னொரு தேவன். ஆனால் வேலையில் மட்டும் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? இந்த குமாரன் வந்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருப்பார். பிதா சொன்ன காரியங்களை செய்வார், நிறைவேற்றுவார். அப்படி முழுசு கீழ்ப்படிந்ததுனால தான் பிதாவுடைய வலது பார்சலில் உட்காரக்கூடிய அந்த மேன்மையான அந்தஸ்தை பெற்றார். அதை நினச்சி பாருங்க. அந்த ஜீவன், பிதாவுக்கிட்ட இருந்த ஜீவன் இயேசுக்குள்ளே வந்துருந்துச்சு. இயேசுக்குள்ளே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. நான் அதை உங்களுக்கு வாசி காட்டிடுறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யோவான் முதல் அதிகாரம் அதை வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்று அவராலே எல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அப்புறம் 9வது வசனத்தில், இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யாருடா மெய்யான ஒளி? அப்போ இங்கே நிறையா பொய்யான ஒளியெல்லாம் அங்கங்கே இருக்குது. வெளிச்சம் அங்கங்கே எதை வெளிச்சத்தை பார்த்துட்டு இதுதான் ஒளின்ட்டு அது இல்லைங்க. மெய்யான ஒளி, மெய்யான தேவன், அதை நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இங்கே இந்த யோவான் மற்ற சீஷர்களை காட்டிலும் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் வளர்ந்த ஆள். இயேசுக்கு அன்பான சீஷனாக இருந்ததுனால தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் வளர்ந்த ஆள். தேவனை அறிந்திருக்கிறான், நல்லா அறிந்திருக்கிறான். அதை
இந்த 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறப்ப அந்த ஜீவன் அது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் இருக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்தவர் நமக்கு இன்றைக்கி வெளிப்படுத்துகிறாருன்னா, அவரை போலவே இருக்கிற இயேசுவானவர், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ இயேசு தான் மெய்யான ஒளி. யோவானுக்கு சொல்கிறாரு, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை. ஜீவ வார்த்தை சொன்னால் ஜீவன் உண்டாகும். அவர் வார்த்தையாக இருக்கிற சகலத்தையும் சிருஷ்டித்தார், பேசி உண்டாக்கினார். அந்த ஜீவ வார்த்தை இன்றைக்கு அந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் நான் எடுத்து பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்த வசனங்களை, ஜீவ வசனங்களை பேசினால் அங்கே ஜீவன் உண்டாகிறது, பிழைப்பு உண்டாகிறது. சாகரவன் பிழைக்கிறான், வியாதியாக இருக்கிறவன் சுகமாகிறான். இதை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமாகிய நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு, இட்டர்னல் இயேசுவானவர் நித்தியமாக இருக்கிறவர், அதை கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட கூட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. சொல்கிறார், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்குது. நாங்கள் எதுக்கு இதை அறிவிக்கிறோம்னா, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. நாங்கள் கர்த்தரோட கூட ஐக்கியமாக இருக்கோம், நீங்களும் எங்களோட ஐக்கியமாயிட்டீங்கன்னா போயிடலாம் பரலோகத்துக்கு அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்திலிருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், உலகத்தார் அவரவருடைய தெய்வங்களுக்கு பலியிடும்போது அந்த பலியிட்ட அந்த பலியிலே புசிக்கிறார்கள், அதனாலே அவர்கள் அந்த தெய்வங்களோட ஐக்கியமாயிருக்கிறார்கள் என்று காட்டுகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு நாம் தேவனோட கூட ஐக்கியமாக இருக்கிறவர் என்று காட்டும்படியாக அவர் கொடுக்குற அந்த அப்பம் ரசம், கர்த்தருடைய பந்தியிலே வருகிற அப்பத்தையும் ரசத்திலையும் பங்கு பெற்று எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்பதை நாம் காட்டுகிறோம். இதை உணர்ந்து செய்வோமாக. கர்த்தருடைய பந்திக்கு வரும்போதெல்லாம் நான் கர்த்தரோட கூட நான் இசைந்திருக்கிறேன், அவரோட கூட ஒன்றாக இருக்கிறேன், எங்களோட ஐக்கியம் கர்த்தரோடு கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை புரிந்து இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறது மிகவும் நல்லது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாயிருங்கள். தேவனிடத்தில் சொல்கிறாரு, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், பிதாவிடத்தில் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள்னு சொல்கிறாரு. அப்போ கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருந்து அவரோட கூட ஐக்கியமாக இருக்கிறார். அதனால தான் ஞானஸ்நானத்தப்போ கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுடைய பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்குறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம். அதை நினைத்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறீர்கள், அவற்றில் ஐக்கியமாக இருக்கிறீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஓகே, காட் பிளஸ் யூ.